வேணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அது வரைக்கும் எந்த வாத்திய கோஷமும் வாராது. இதுல என்ன அழகு பார்க்கணும்னா, ஆண்டாள் தன் சன்னதியிலேருந்து புறப்பட்டு வடபெருங்கோயிலுடைய சன்னதி வாசலுக்கு வந்திருக்காளோ இல்லையோ, அது வரைக்கும் வாத்தியமே இல்லாது வந்துடுவோம். ஏனெனில் இனிமேத்தானே சால பெரும்பரை பல்லாண்டு சிப்பாரே கேட்க போறா. கேட்டுட்டு பெருமாளிடத்துல வாழ்ந்தாத்தானே தான் அந்த வாத்திய கோஷத்தையே வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்கிறதுக்காக சொன்னேன். உற்சவமே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஷர் ஏற்படுத்தினார். இந்த முதல் ஒரே பாசுரம் 8 நாள் இந்த மாலை மணிவண்ணா பாசுரத்தை தான் சேவிப்பார். அப்ப தினப்படி பெருமாளிடத்துல பிரார்த்தித்து சால பெரும்பரை பல்லாண்டு சேப்பார் எல்லாத்தையும் பெத்துண்டு அங்கேருந்து புறப்பாடு. இந்த கார்த்தால 9:30 மணிக்கு புறப்பட்டு வரச்சேவே ஒரு நாள் ஒரு திருக்கோலம். அதாவது ஒரு நாள் கள்ளழகருடைய திருக்கோலம். வள்ளல் மாலிருஞ் சோழம் நாளனால் பள்ளி கொள்ளும் இட தடிகொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலேன்னு நாச்சியார் திருமொழி பாசுரம். செந்தூர செம்பொடி பதிகமே பெருமானுக்குத்தான். 100 தடா வெண்ணையின் 100 தடா அக்கார் அடிசிலும் அவ்வெம்பெருமானுக்குத்தான் சமர்ப்பிக்க ஆசைப்பட்டால். அதனால கள்ளழக பெருமானா ஆண்டாளுக்கே திருக்கோலம். மற்றொரு நாள் வேணுகோபாலன் திருக்கோலம். இவள் எப்படி வேணுகோபாலனை அனுபவித்திருப்பளோ அந்த திருக்கோலம்லாம் இவளுக்கே. ஒரு நாள் நவநீத கிருஷ்ணனுடைய திருக்கோலம். ஒரு வெண்ண திருடறத்துக்காக எத்தனை போய் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே என்ன ஆண்டாள் பாடியபடிக்கு ஏலா பொய்கள் சொல்லி வெண்ண திருடிய கண்ணன் நவநீத கிருஷ்ணனான தானே திருக்கோலம். இதெல்லாம் கார்த்தால எழுந்துருளச்சவே திருக்கோலத்தோட வந்து கோபுரவாசலுக்கு வந்து திருவடி விளக்க பெற்று ஊர் பாசுரம் மாலை மணிவண்ணா சேவிக்க பெற்று பெருமாளிடத்திலேருந்து எல்லாத்தையும் பெற்று நுடுறாள்னு ஐதிஹ்யம். இதெல்லாம் நடந்து மத்தியானம் 1 மணிக்கு போய் திருமுக்குள கரையில இருக்கக்கூடிய எண்ணக்காப்பு மண்டபம், எண்ணக்காப்பு மண்டபத்தை போய் அடைந்து விடுகிறாள். அத்தோட ஒரு பாதி உற்சவம் முடிஞ்சிடும். உடனே எண்ணக்காப்பு மண்டபத்துல 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஓய்வு. எதற்கு? குளிக்கிறதுக்கு வந்ததுக்கு ஓய்வு. 9:30 மணிக்கு கிளம்பி 1 மணி வரைக்கும் வந்திருக்காளோ இல்லையோ, அதுவே திருமேனி எவ்வளவு ஆயாசப்பட்டு போயிருக்கும். அதனால 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஓய்வு எடுத்துட்டு 4 மணிக்கு திரை நீக்குகிறார்கள். அப்ப நம்ம எல்லாரும் சேவித்துக் கொள்ளலாம். அந்த திரை நீக்கிருக்குச்சே ஆண்டாளுக்கு ராஜாங்க சேவை. முன்னாடியே சமைச்சிருவா, நடுவில் ஓய்வு எடுத்துட்டு திரையை நீக்கணும்னு எல்லாரும் ராஜாங்க சேவைன்னா பட்ட மகிழ்ச்சியோ இல்லையோ. தேவதேவனான பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சி ஆண்டாள் பூமி பிராட்டி. அவளன்னா நீராடுறதுக்காக வந்திருக்கா. அதனால ஒரு திருவடியை மடித்து மற்றொரு திருவடியை தொங்க விட்டு அந்த தூங்கிட்டு இருக்கிற திருவடிக்கு மேல அப்படி கையை வச்சுன்னு சேவிக்கிறோம் இல்லையோ, அதான் ராணி சேவை, ராஜாங்க சேவைன்னு சொல்றார்கள். அப்படி விராட்டியை சேவித்து கொண்டுட்டா அதுக்கப்புறம் தான் எண்ணக்காப்பு நடைபெறும். 4 மணிலேருந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் எண்ணக்காப்பு நடைபெறும். 5:30 மணிலேருந்து அப்புறம் ஒரு 1/2 மணி 3/4 மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனம் அதுக்குன்னு இருக்கிற திருமஞ்சன கொரட்டில் திருமஞ்சன மண்டபத்தில் போய் திருமஞ்சனம். அதுக்கு முன்னாடி நடக்கிறது எண்ணக்காப்பு. இந்த எண்ணக்காப்பை அவசியம் எல்லாருமே சேவிக்கணும். நிஜமாவே ஒரு ராணிக்கு எப்படி எண்ணக்காப்பு சாத்தி விடுவார்களோ அப்படித்தான் இன்னைக்கு நடக்கிறது. சௌரிக்கொண்டை சாத்தி கொண்டிருக்கிறாள். தினப்படியே சௌரிக்கொண்டைக்கு பேர்ல தான் எண்ணக்காப்பு. நேர ஆண்டாள் திருமேனியில் எண்ணக்காப்புன்னா ஜலதோஷம் பிடிச்சிடும். அதனாலதான் சௌரிக்கண்டைக்கு மேல எண்ணக்காப்பு. அர்ச்சகர் 3 பேர் கை மாறும். முதல்ல ஒருத்தர் எண்ணக்காப்பு சாத்துவார். அது கொஞ்சம் உடம்பு வாங்கிக்கணும். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 2ஆம் கை சாத்தணும், உடம்பு வாங்கிக்கணும். அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு 3ஆம் கை அர்ச்சகர் போய் சாத்தணும். இது ஒன்னொன்னா திருமேனி இழுத்துக்கணும் இல்லையோ. கரகரகரான்னு வைத்து தலையில தேய்ச்சுட்டு தண்ணியை கூட்டிட்டு போறதுங்கிறது நாம சில பேர் பண்றோம் பாருங்க. அதெல்லாம் ஏதோ வயசானா பண்ணிட்டு இருக்கலாமே தவிர சின்ன குழந்தைக்கு அவ்வளவு பரிவோட தீர்த்தமாட்டி விட்டுரும். அதுக்குன்னு பெத்தவளை கூட கூப்பிட மாட்டான், ஏன்னா அவளுக்கு பழக்கம் இருக்காதுன்னு. அதுக்குன்னு சில பேர் இருக்கா பாருங்க. அவ தான் கை தேர்ந்தவா. காலை நீட்டிண்டு குழந்தைய குப்புற படுக்க வைத்து மூக்கை மட்டும் தூக்கி நுட்டு தலையை தூக்கி பிடிச்சிண்டு மெதுமெதுவே மூக்கில் ஜலம் ஏறாத திருமஞ்சனம் பண்ணி விடுறாளோ இல்லையோ. அதே போலத்தான் இங்க ஆண்டாளுக்கு அனுபவம். எண்ணெய் காப்பு சௌரி கொண்டையில சாத்தி முதல்ல எண்ணெய் காப்பு சாத்தனம்னா பல் தேய்ச்சி விடணும். அதுலேருந்து தொடங்குறா. ஆண்டாளுக்கு பல் தேய்த்து விட்டு தந்ததாவனம் பண்ணி அடுத்து சிடுக்கு எடுக்கணும். தீர்த்தமாட போனோம்னா தலையை கோதி வாரி சிடுக்கு எடுத்துக்கணும் இல்லையோ. சிடுக்கு எடுக்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒருத்தர் கண்ணாடி பிடிச்சின்னு நின்று இருக்கார். ஏன்னா அதை பார்த்து பண்ணிக்க வேண்டாமா? எவ்வளவு அழகி. ஒண்ணுமில்லாத நாமே கண்ணாடியை விட்டு விலகிறது இல்லை. ஆண்டாளுக்கு இருக்க வேண்டியதே கண்ணாடிக்கு முன்னாடி தான். ஆழ்வார்கள்லாம் பாசுரத்துல பிரார்த்திக்கிறது, பகவன்னு நீ என்னை விட்டு பிரிந்து துன்பப்படுத்துகிறாய், ஏன்னு சொல்றீங்களு? உன்னை கண்ணாடி புறத்திலே கண்டாய் அல்லையோ. நீ மட்டும் உன்னை கண்ணாடியில பார்த்திருந்தியானா நாங்க எப்படி பிரிஞ்சு துன்பப்படுவோன்னு அப்பதான் நீ தெரிஞ்சுப்பேன். உன்னை நீ பார்த்துக்காதுனாலே நீ எவ்வளவு வழக்கு அதை பிரிஞ்சா ஆறாலும் தாங்க முடியாதுன்னு உனக்கு புரியல. அதனால ஆழ்வார்கள் பிரார்த்தனை நீ அப்பப்ப கண்ணாடியில பார்த்துக்கோ, அப்பதான் அது இல்லாட்டா நாங்க எவ்வளவு பாடுபடுவோங்கிறது உனக்கு தெரியும். அதனால ஆண்டாளுக்கு பக்கத்துல எல்லாத்துக்கும் ஒருத்தர் கண்ணாடி பிடிச்சுட்டு இருப்பார். 2 பேர் தலைவாரி சிடுக்கெடுக்கிறாளோ இல்லையோ, அதுலேருந்து சிறு சிறு முடி உதிர்ந்ததுன்னா அது ஆண்டாளுடைய திருப்படவ வஸ்திரத்திலேருந்து எடுக்கிறதுக்கு 2 பேர் பக்கத்துல இருப்பா.
அதை ஒன்றா பார்த்து எடுக்கணுமா. அது விழும், விழர்த்த ஒன்றொன்றாக எடுக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் இடது திருக்கையிலே எண்ணெய் காப்பு சாத்தின்றே வலது திருக்கையால் வெற்றிலை பாக்கு அமுதி சேவிக்கிறார். ஆண்டாள் வெற்றிலை பாக்கும் போட்டுனுட்டா. அந்த சமயத்தில் வெற்றிலை பாக்கு போண்டா அதனால ஏற்படுற உடம்பு சீதம் எல்லாத்தையும் குறைக்கும். அதனால வெற்றிலை பாக்கு சரியா ஒருத்தர் கொண்டு போய் படிக்கத்தை நீட்டணும். வெத்தலை பாக்க துப்பணுமே, வாயில போட்டுருந்த வெத்தலை பாத்த துப்பறதுக்கு ஒருத்தர் கொண்டு போய் அதுக்குன்னு படிக்க நீட்டுறார். இப்படி எப்படி ஒரு ராஜமகிழ்ச்சிக்கு நடக்குமோ அது அத்தனையும் ஆண்டாளுக்கு தான் எண்ணெய் காப்பு சாத்தி கொண்டு எண்ணெய் காப்பு மெதுவா 3 தடவை கைமாறி சாற்றுவள். இதெல்லாம் ஒரு 5:30 மணி வரைக்கும் நடக்கும். பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு குளத்துக்கு எழுந்தருளி திருமஞ்சன குரட்டிலே திருமஞ்சனம் நடக்கும். அதெல்லாம் ஒரு 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் திருமஞ்சனம் நடக்கும். ஆன பிற்பாடு வாகனத்தில் அங்கிருந்து புறப்பாடு. இது 7 நாட்களும் இதே போலத்தான் நடக்கும். ஒரு நாள் ஒரு வாகனம். ஒரு நாள் துளசி வாகனத்தில் எழுந்தருளுகிறார், ஒரு நாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளுகிறார். அங்கிருந்து எழுந்தருளி வெளியில வந்தவுடனே வடக்கு ரத வீதியினுடைய மூலையில் இயற்பா தொடங்குகிறார்கள். இயல் தொடக்கம்னு சொல்லுகிறோம். அதனால இயல் தொடக்கம் நடந்து அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் வடபெருங்கோயிலுடையானுடைய கோபுர வாசலுக்கு திரும்பி வரணும். நமக்கு என்ன தோணும்னா, இது வரைக்கும் இந்த திருப்பாவை 30 தப்பாமே எங்க சுவாமி நடந்தது? ஏதோ மாலைய மணிவண்ணான்னு ஒரு பாசுரம் சொன்னோம், மற்றபடி திருப்பாவே இல்லைன்னா வருது, இனிமேத்தான் வருது. ராத்திரி 10 மணிக்கு வடபெருங்கோயிலுடையானுக்கு வாசல். அங்க வந்து நின்ற பிற்பாடு சில வாகனங்கள் எல்லாம் அந்த கோபுரத்துக்குள்ள போகும், சில வாகனங்கள் கோபுரத்துக்குள்ள போகாது. கோபுரத்துக்குள்ள போற வாகனமா இருந்தா ஆண்டாளே உள்ளுக்குள்ள வந்துருவள். வந்தா வலது பக்கத்துல பெரியாழ்வார் சன்னதி, ஞாபகப்படுத்திங்க, வலது பக்கத்துல பெரியாழ்வார் சன்னதி. நேர போனோம்னா வடபெருங்கோயிலுடைய சன்னதிக்குள்ள போனோமோ இல்லையோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொரடு நரசிம்மர் சன்னதிக்கு நேர் எதிர்த்தா போல வெளியில இருக்கிற கொரடு, அங்க போய் ஆண்டாள் இருக்க. அங்க வில்லிபுத்தூரார் இருப்பர். வில்லிபுத்தூரார்னா பஞ்சபேரத்துல ஒருத்தர் வில்லிபுத்தூர் உறைவான்னு பாடியிருக்காளோ இல்லையோ, வில்லிபுத்தூரார் பெருமாள் அங்க எழுந்துருளி இருப்பர். அப்ப ஆண்டாளுக்கும் வில்லிபுத்தாராருக்கு நடுவிலே தான் அரையர் சுவாமிக்கு அருளப்பாடாகி அருளப்பாடு அருளாள பெருமாள் அரையர் என்ன அவருக்கு அருளப்பாடாகி முதல் 4 பாசுரங்களை அன்னைக்கு விண்ணப்பிப்பர். இப்போ உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது அன்றி உலகம் அளந்தாய் அன்னைக்கு 24ஆம் தேதி வரைக்கும் உற்சவம் வந்துருச்சு. ஆனால் பாசுரம் மார்கழி வையம் ஓங்கி ஆழி இது 4 பாசுரத்தை அன்னைக்கு சேவிப்பர். அந்த ஊர்ல அன்னைக்குத்தான் 4 பாட்டு நாள் பாட்டுன்னு அர்த்தம். ஏன்னா மொத்த உற்சவமே இப்போ 8 நாள் தானே இருக்கு. 8 நாளைக்குள்ள 30 பாசுரங்கள் என்ன 4 பாசுரமாகத்தான் சேவிப்பார்கள். நாளை அரைய சுவாமி அந்த இடத்துல 4 பாசுரங்களை சேவிச்சுட்டு பெருமானிடத்திலே சொல்லிக்கொண்டு ஆண்டாள் மறுபடியும் தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருளி விடுகிறாள். தன் சன்னதிக்கு வந்து இப்போ ஆண்டாள் ரங்கமன்னார் கருடன் 3 பேரும் ஒரே கட்டில் எழுந்தருளி இருக்காளோ இல்லையோ, அந்த இடத்துக்கு அருகிலே வந்து அப்போ கோயில் அண்ணன்கிறது ராமானுஷருக்கு திருநாமம். என்ன நம்ம அண்ணரே கோதாகிரஜர் என்ன ஆண்டாள் அபிமானித்தாளோ இல்லையோ, ராமானுஷர் வந்து அந்த ராத்திரி 10:30 மணிக்கு ஆண்டாள் கர்ப்பகத்துக்கு பக்கத்தில் எழுந்துள்ளிருக்கார். இவர் எங்கிருந்து இப்ப எழுந்துள்ளினார்? இவருக்கு என்ன நடக்க போவதுன்னால் அப்போ ஒரு அருளப்பாடு நடக்கிறது. அருளப்பாடு நம் ராமானுஷமுடையார் என்ன அருளப்பாடாகி ஸ்ரீவைஷ்ணவர்கள் அங்க இருக்கக்கூடிய அத்தியாபகர்கள் அதே 4 பாசுரத்தை சேவிக்கிறார்கள். அரையர் சுவாமி அங்க கோவில் வாசல்ல கோபுர வாசல்ல எதை சேவிச்சாரோ அந்த 4 பாசுரங்களை மறுபடியும் சேவித்து தீர்த்தம் ஷட்டாரி பிரசாதம் எல்லாம் உடையவருக்காகி அதற்கு பிற்பாடு ஆஸ்தானத்திலே இருந்தான். ஆண்டாள் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளி உடையவருக்கு இது இத்தனை பண்ணிட்டு தான் ஒரு நாள் உற்சவம் முடியும். அப்ப கார்த்தால 9:30 மணிக்கு தொடங்கினா ராத்திரி 10:30 மணி வரைக்கும் உற்சவம். இதைத்தான் நீராட்ட உற்சவம்னு கொண்டாடுகிறார்கள். சாயங்காலம் 5:30 மணிக்கு நடக்க போற நீராட்டத்துக்கு காலை 9:30 மணிக்கு புறப்பட்டு எழுந்துள்ளுகிறார். கடைசியா முடிக்கிறது யார் இந்த உற்சவத்தை ஆரம்பிச்சாரோ அவருக்குரிய மரியாதைகளை கொடுத்து முடிக்கணும் இல்லையோ, அதனால ராமானுஷருக்கே மரியாதை செய்து முடிக்கிறாள்ங்கிறது சம்பிரதாயம். இது 7 நாள் நடந்தது. 7ஆம் திருநாள் தான் மார்கழி மாசத்து 30ஆம் திருநாள். அதோட உற்சவம் முடிஞ்சு போச்சு. ஆனா தை மாசம் 1ஆம் தேதி அன்று விசதவாக்ஷிகாமணிகளான மணவாள மாமணிகள் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் ஆண்டாள் நீராட்ட உற்சவம் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்றிருந்தார். சென்றால் அன்னைக்கு உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னுட்டா. இவர் மனசுல ரொம்ப வெதும்பி போய் ஆண்டாள் அனுகிரகம் இல்லை போல் இருக்கே நினைத்து கொண்டார். உடனே அர்ச்சக முகேன ஆண்டாள் ஆவேசித்து கவலை வேண்டாம், உமக்காக ஜீயர் சேவையாக இன்று உற்சவம் கண்டருளுகிறோம். நேற்று வரைக்கும் நடந்த உற்சவத்தை இன்னைக்கு நீடித்து இன்றும் உற்சவம் உண்டு அப்படின்ட்டு இதே போல என்னென்னலாம் நடந்ததோ அன்னைக்கு தான் கடைசி 4 பாசுரங்கள் சேவை. கடைசியில மாலைமணிவண்ணா கூடாரவெல்லும் கரவழ்பின் சென்னு சித்தம் வங்கம் இந்த 4 பாசுரத்தை அன்று சேவித்துத்தான் பூர்த்தி பண்ணுகிறார்கள். அன்னைக்கு மட்டும் ஒரு வித்தியாசம். எண்ணக்காப்பு மண்டபம் திருமஞ்சன மண்டபம்னு 2 இடம் பார்த்தோம் இல்லையோ, அன்று ஒரே இடம்தான்.
கிழக்கு பார்த்து திருமஞ்சனம் எப்பவும் நடக்கும். ஆனா அன்று மட்டும் திருமஞ்சன மண்டபத்தை நோக்கி ஆண்டாள் திரும்பி எழுந்தருள் இருக்கிறாள். ஏன்னா அந்த மண்டபத்துக்குள்ள மணவாள மாமரிகள் எழுந்தருள் இருந்து ஆண்டாள் திருமஞ்சனத்தை சேவிச்சுக்கிறார். அதனால மணவாள மாமரிகள் அங்க வந்து ஆண்டாளுடைய திருமஞ்சனத்தை சேவிச்சுன்னுட்டு அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி அன்று மட்டும் அங்கேயே இயல் தொடங்கிடுவா. மற்ற நாள்லாம் வடக்கிறத மோதி வைத்து தொடங்குறான்னு சொன்னேனே, அன்னே இயல் தொடங்கி இரவு வந்த பிற்பாடு இந்த ராமானுஷருக்கு கோயில் அண்ணனுக்கு கொடுக்கறது அன்னைக்கு கிடையாது. ஏன்னா இவர் பிரதிநிதியா யதி புனராவதாரமான மணவாள மாமனிகள் பெற்றுனுட்டபடியால் அன்னைக்கு அவருக்கு இல்லாமலே உற்சவம். அதனால இந்த 8 நாள் உற்சவங்கிறது ரொம்ப முக்கியமான உற்சவம். ரொம்ப நேரம் சொல்லியிருக்கேன். அவசியம் போய் சேவிக்கணுங்கிறதுக்காகத்தான் விண்ணப்பித்து கொண்டேன். திருமுக்குளத்தில் போய் ஆண்டாள் நீராடுறதுங்கிறது முக்குளத்தில் இறங்கி நீராடினாள். ஆற்று நீர், ஊற்று நீர், வீற்று நீர் என்று அனைத்தும் சேர்ந்திருக்கிற சமுத்திரத்தை போல அரையறியக்கூடிய திருமுக்குளம். திருமுக்குளத்தில் ஆண்டாள் தீர்த்தமாடச்சே என்னென்னலாம் வைபவம் இருந்திருக்குமோ, இது அனந்தாழ்வானுக்கு ஆசை. ஆண்டாள் வாழ்ந்த காலம் எப்பவோ, அனந்தாழ்வான் எழுந்தருளில் இந்த காலம்ங்கிறது ராமானுஷருடைய காலம். இவர்களுக்கெல்லாம் தாங்களுடைய நினைவில் கத்துன்றிருக்கிறதுல எவ்வளவு தன்மையீ பாவம் அப்படின்னால், ஒரு பாசுரத்தை நாம சேவிக்கிறோம்னா சரி இந்த பாசுரத்துக்கு இது கருத்துன்னு புரிஞ்சுப்போமே தவிர அதையே நாம வச்சு பார்த்து தன்மையீ பாவம் அடையறதுக்கு நமக்கு தெரியாது. அனந்தாழ்வான் திருமுக்குளத்தில் இறங்கி தீர்த்தமாடினாராம். தீர்த்தமாட்டி எழுந்தே வராமல் கீழே தொழாவிண்டே இருந்தாராம். பக்தர்கள்லாம் என்ன தொழாவி பார்த்துட்டு இருக்கீன்னு கேட்டிருக்கா. ஆண்டாள் திருமுக்குளத்துல நீராட்ட உற்சவம் விபவத்தின் போது கண்டுரொழிப்பவள் இல்லையோ, அதாவது ஆண்டாளே வாழ்ந்து கொண்டிருந்த போது இங்கே தானே தீர்த்தமாடிருப்பாள். மஞ்சக்கிழங்கு தேய்ச்சிக்காமலா தீர்த்தமாடிருப்பாள். இத்தனை இருந்தா ஒரு பெண்ணு மஞ்சக்கிழங்கு தேய்ச்சிக்க மாட்டாளா? ஒருவேளை அதுல ஒரு துண்டு மஞ்சக்கிழங்கு பிரசாதமா கிடைக்கிறதோன்னு தேடின்னு இருக்கேன் என்ன அனந்தாழ்வான் சாதித்தார்னா நமக்கு தோணும், என்னைக்கு இருந்த மஞ்சக்கிழங்கு இன்னைக்கு கிடைக்குமா, இவர் என்ன இந்த மாதிரி தேடின்னு இருக்காருன்னா அதுக்கு தான் கிழியே சொன்னேன். கலக்கமே இல்லாதவன் ஏதோ ஞானின்னு பேர் பெறலாமே தவிர கலங்கியவன் தான் பரம பக்தனாக கண்ணனாலே கொண்டாடப்பட்ட ஞானி ஆகிறான். தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே. 4 பேரை பத்தி சொல்லி இவர்களுக்குள் ஞானி சிறந்தவன் கண்ணன் தன்னுடைய கீதையிலே 7வது அத்தியாயத்திலே எடுத்தார். அந்த ஞானிகளுக்குள்ள ஒருத்தர் தான் அனந்தாழ்வார். அதனால ஆண்டாள் தேய்ச்சின்னு குடிச்ச மஞ்சக்கிழங்கு கிடைக்குமா அப்படின்னு பிரார்த்தித்திருக்கிறார்னா திருமுக்குள உற்சவமும் நீராட்ட உற்சவம் அற்புத உற்சவம். மாலை மணிவண்ணா பாசுரத்தை விண்ணப்பித்து அதுக்கப்புறம் இது இத்தனை சம்மானம், அதாவது நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆண்டாள் அனுகிரகிக்கிறது உற்சவம் வாஸ்தவம். ஆனா ஆண்டாளை ஆக்கினதே கண்ணன் ஒல்லியோ. கண்ணன் பிறந்திருந்தாத்தானே வளர முடியும், வளர்ந்தாத்தானே ஆண்டாள் காதல் கொள்ளவே முடியும். இன்னும் அவர் பிறக்கவே இல்லை, வளரவே இல்லை. அது நடந்தது 25வது பாசுரத்தில். அதை அனுபவிக்காம மாலை மணிவண்ணான்னு பார்த்துருந்தோம்னா அதனால அப்பாசுரத்தின் அர்த்தத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு மாலை மணிவண்ணா சாமியாபத்தியை அனுபவிக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில். உன்னை பிரார்த்தித்து வந்திருக்கிறேன் பறை தருதியாகில். பறை பறை என்னும் கைங்கரியம் புருஷார்த்தத்தை தருதியாகில். அதை வேண்டித்தான் வந்தோம். பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பெருமானுடைய பிறந்ததன் சீர்மை வளர்ந்ததன் சீர்மை ரெண்டையும் தெரிவிக்கிறாள். கண்ணன் கீதையிலே சொல்லுகிறார், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அர்ஜுனா, என் அவதார ரகசியத்தை எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், மே திவ்யம் கர்ம மே திவ்யம் ஜென்ம. சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையில் 2 விதமா அர்த்தம் பண்ணினார். பெருமானுடைய ஜென்மமும் கர்மமும் திவ்யம். திவ்யம்னுட்டா நாம நினைக்கிறா போல மானுஷ்யம் அல்ல, அமானுஷ்யம் திவ்யம். அப்ராகிருத்தம்னு கூட அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். திவிபவம் திவ்யம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ராகிருத்தம் அங்க நடக்கக்கூடியதை போல நம்ப முடியாததெல்லாம் பெருமாள் பண்ணார் இல்லையோ. அதனால என் பிறப்பே ரொம்ப ஆச்சரியமானது, என் வளர்ப்பு அதை விட ஆச்சரியமானது. அதனால உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினார். அது இது உது என்னலாவன அல்ல என்ன உன் செய்க நைவிக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்ன தலைப்பைவன். நீ எதவனா பண்ணு, அது இது உது எது எது பண்ணாலும் அது நீ பண்ணதா இருக்கணும். அது இது உது என்னலாவன அல்ல என்ன உன் செய்க நைவிக்கும். யாரோ எதை பண்ணியிருந்தாலும் நாங்க கேட்டுக்கிறது இல்லை, ஆனா அது நீ செய்ததாக இருந்தா தான் எங்களுக்கு திருப்தி. அதனாலதான் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. யார் என் பிறப்பையும் வளர்ப்பையும் தத்வதா
உண்மையாக தெரிந்து கொள்ளுகிறானோ அப்படின்னா என்ன பொருள்னா, பெருமான் பிறந்தான்னு சொன்னா நம்ம போல பிறந்தான்னு தெரிஞ்சுக்க கூடாது. அவர் திருடினான்னா நம்ம போல திருடினான்னு புரிஞ்சுடக்கூடாது. அவர் கட்டுப்பட்டார்னா நம்ம போல கட்டுப்பட்டார்னு தப்பா தெரிஞ்சுக்க கூடாது. அப்ப அவன் பிறந்ததும் திருடியதும் கட்டுப்பட்டதும் பராத்பரனான பரபிரம்மத்தினுடைய செயல். இது ஒன்னொன்னையும் நினைக்க நினைக்க நம்முடைய பாபங்கள் திருடப்படும். இது ஆழ்வார்களுடைய ஆச்சரியமான அனுபவம். என்னன்னா, பெருமான் திருடினான் நாம் நினைத்தால் நம் பாபங்கள் திருடப்படும். அவன் பிறந்தான் நினைத்தால் நாம் பிறக்க வேண்டிய தேவையில்லை. அவன் தெய்வ தேவகியினுடைய வயிற்றிலே மாமேனி வண்டனாக இருந்தான் நினைத்தால் நாம் அடுத்து கர்ப்பவாசம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆழ்வார் சாதித்தார், கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. கருவரங்கம்ங்கிறது கர்ப்பரங்கம், திருவரங்கம்ங்கிறது ஸ்ரீரங்கம். இதுவா அதுவா பேச்சு அவ்வளவுதான். திரும்ப திரும்ப கர்ப்பரங்கத்துக்குள்ள பிறக்க போறோமா அல்லது திருவரங்கநாதனுடைய அனுகிரகத்தாலே கர்ப்பத்திலிருந்து விடுபட்டுட போறோமா? அப்ப கண்ணன் கர்ப்பத்துக்குள்ள இருந்தான் நினைத்தால் நமக்கு கர்ப்பவாசம் கிடையாது. அவன் திருடினான் நினைத்தால் நம் பாபங்கள் திருடப்படும். அவன் ஆடினான் பாடினான் நினைத்தால் நாமும் நாம சங்கீர்த்தனத்தை ஆடலாம் பாடலாம். அவன் கட்டுப்பட்டான் நினைத்தால் நாம சம்சாரத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குரத்தாழ்வான் தெரிவித்தார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யதோபாசனம் ததா பலம். எப்படி உபாசிக்கிறோமோ அப்படிதான் பலம் கிடைக்கும். பகவானை குறித்து எப்படி பக்தி பண்றோமோ அதுக்கு தகுந்த வைகுண்ட பிராப்தி ஏற்பட பொறுத்து கிடைக்கும் இல்லையோ. ஆனா ஒண்ணு பண்ணா இன்னொன்னு ஆகுமா? இப்ப நம்ம பட்டு துணியை வச்சு நெய்கிறோம், நெஞ்சா பட்டு வேஷ்டி தானே வரணும், நூல் வேட்டி கிடைக்காது. இப்ப நூல் வேட்டியை வச்சு நெய்கிறோம், நூல் வேட்டி தான் வரும், பட்டு வேட்டி வராது. குரத்தாழ்வான் விசாரித்தார், நீ கட்டுப்பட்டாய்ங்கிறத நான் நினைக்க நினைக்க நானும் கட்டுப்படணும் இல்லையோ. இதனை யதோபாசனம் ததா பலம்ங்கிற நியாயம். ஆனா மாத்தி நடக்கிறதே, நீ கட்டுப்பட்டாய் நினைத்தா என் கட்டு விலகி விடுறதே. இது எப்படின்னு எனக்கு தெரியலையே. யாதவாபுதயத்துல தேசிகன் தெரிவித்தார், நியாயசாஸ்திரம்னு ஒண்ணு, தர்க்கம் நியாயம் மீமாம்சை வியாக்கரணம்னு சொல்றோம் இல்லையோ. நியாயம்னா இது எது இப்ப இப்படித்தான் இருக்குங்கிற நியாயம். அந்த நியாயம் சொல்றது இப்படி உபாசித்தால் இப்படி பலனுட்டு. இப்ப நியாயசாஸ்திரத்துக்கு ரொம்ப வெட்கம் வந்து காட்டுல போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொடுத்தான். அதுக்கிட்ட என்ன உனக்கு வெட்கம்னு கேட்டோம். நான் வீணா போயிட்டேன், ஏன்னா எப்படி உபாசனமோ அப்படித்தான் பலம்னு நான் எழுதி வச்சிருந்தேன். பெருமாள் அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிட்டு நான் கட்டுப்பட்டேங்கிறத உபாசிச்சா நீ கட்டு விலகி போடுமுட்டார். இனிமே நான் லோகத்தில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன நியாய சாஸ்திரம் வெட்கி ஒதுங்கி போய் தெரிவிக்கிறார். பெருமாள் அப்படி கூட சாஸ்திரத்தெல்லாம் உடைச்சுடுவார்னா அவர் தன் பக்தனுக்கு ஏதையும் உடைக்கிறான். நான் சாஸ்திரம் நைவ சக்கரமா, சாஸ்திரமோ சட்டமோ திட்டமோ அவர் நினைக்கிற வரைக்கும் தான். சாஸ்திரம்ங்கிறது ஏது? பகவானுடைய ஆணை ரூபம் தான் சாஸ்திரம். அவர் திருவுள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதானே சாஸ்திரமா போறது. என்னத்துக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி அவர் பிறந்தார் கட்டுப்பட்டார் நினைத்தால் நாம் பிறக்க வேண்டிய தேவையில்லை, கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். தேசிகன் 2வது நிர்வாகம் சொன்னார். கண்ணன் சொல்றச்சே ஒரு நிமிஷம் இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தின்னு விட்டாராம். இது 4வது அத்தியாய ஸ்லோகம். ரொம்ப வேகமா 1 அத்தியாயம் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் வேகமா என்னென்னலாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் கண்ணன் வேகமா சொல்லிடுவோம். நமக்கு தான் அது நிதானமாயிடுறதே தவிர அவருக்கு சுலபமா படுறது. ஆனா எங்க நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கேன்னு தோணுமோ அங்கதான் அவர் நின்றுடுவார். தன் பக்தனுடைய மகாத்மியத்தை சொல்லச்சே மேல போறதுக்கு கண்ணலால் இயலாது. 7வது அத்தியாயத்துல பக்தியை பத்தி சொல்ல வரேன்னுட்டு ஒரு ஸ்லோகம் பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லலை. பக்தன் எப்படிப்பட்டவன், பக்தன் எப்படிப்பட்டவன், பக்தன் எப்படிப்பட்டவன். ஏன் பக்தியை பத்தி தான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா பக்தனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ அர்ச்சனா. அப்புறம் தான் பக்தி பண்ணணுங்கிற ஆவலே உனக்கு ஏற்படும். அதை பண்ணியிருக்கிறவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தானே பண்ணணுங்கிற ஆசை நமக்கு ஏற்படும். அதனால எம்பெருமானை பொறுத்தவரை தழுதழுத்து போய் இப்படி ஒரு பக்தன் நமக்கு இருக்கிறானேங்கிறதுக்காக நின்னுட்டான். அதோடல இப்ப நின்னது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். என்னுடைய ஜென்மமும் கர்மமும் உங்களுக்கு திவ்யமா இருக்கு. அது அர்த்தம் இல்லையா? மே திவ்யம் கர்ம மே திவ்யம் ஜென்ம இல்ல, திவ்யம் கர்ம மே திவ்யம் கர்ம. நான் பண்ணிருக்கிற ஒன்னொன்னையும் நானே வைகுண்டத்துல போய் உட்கார்ந்து நினைச்சு பார்த்தா இப்படியெல்லாம் பண்ணமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னுட்டாராம். நாம் பண்ணது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதல்ல, கண்ணன் பண்ணின ஒரு சேட்டித்தத்தை நினைத்தால் நானா பிறக்க பெற்றேன். பிறப்பிலி பிறப்பிலின்னு சாஸ்திரமத்தனி ஓதுகிறது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. பிறப்பே அற்ற பெருமான் பிறக்கிறான். பெருமாளுக்கு ஆச்சரியம். நாம் பிறப்பற்றதுன்னு சொன்னதோட விட்டுருக்கலாமே. பிறந்து பிறந்து அத்தை இல்லேன்னு ஆக்கிவிட்டோம் இல்லையோ. ரொம்ப திவ்யமா இருக்கு. அவர் வைகுண்டத்தில் உட்கார்ந்து நினைக்கிறச்சே எப்படி நாம் இந்த சாஸ்திரத்தெல்லாம் இல்லே இல்லேன்னு ஆக்கிட்டு பிறந்தோம், அத்தனையும் வளர்ந்தோம் என்று தனக்கே ஆனந்தகரமாக இருக்கக்கூடியது. அதைத்தான் அண்டாளி பாசுரத்தில் மிச்சம் விடாமல் பாடினாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அவன் பிறந்ததே ஏற்றம் வளர்ந்ததே ஏற்றம். அவனுடைய அவதார ரகசிய ஞானத்தாலே அந்த பிறவியிலேயே முக்தி அடைகிறோம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். எந்த பிறவியில் அவதார ரகசியத்தை தெரிஞ்சுடணுமோ அதே பிறவியில் உடல் நீத்து விடுகிறான்.
ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி, தேகத்தை தொலைத்து மறுபடியும் சன்மம் எடுப்பதே இல்லைன்னு கீதாச்சாரனுடைய திருவாக்கு. அதனாலதான் ஆண்டாள் நமக்கு சன்மம் கூடாதுங்கிறதுக்காகவே 25வது பாசுரத்தில் அவனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் கொண்டாடி இருக்கிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, பிறக்கும் போது ஒருத்தி மகன், வளர்ந்த போது ஒருத்தி மகன். ராமகிருஷ்ணானுபவம்னு பார்த்துன்னு வச்சுங்கோ. ராமானுபவம் தனி, கிருஷ்ணானுபவம் தனி. எந்த விதத்திலையும் ரெண்டு பேரும் ஒத்துப்ப மாட்டான். ராம பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் 2 பேரும் உட்காத்தி வச்சு 2 பெருமாள் 6 பேருமே பேசிங்கோன்னா எத்தனை நாள் ஆனாலும் சண்டை ஓயாது. இவா கதை இவா சொல்லிண்டே இருப்பா, அவர் கதை அவர் சொல்லிண்டே இருப்பார். எங்க பெருமாளுக்கு என்ன பெருமை பாருங்கோ. பிறந்தது அயோத்தி, பிறந்தது இக்ஷ்வாக்கு குலம், க்ஷத்ரிய குலம், வளர்ந்த அயோத்தி வளர்ந்தது. அதே போல க்ஷத்ரிய குலத்துக்கு தகுந்து சீதையைத்தான் திருக்கல்யாணம் வேண்டார். ஒரே சொல், ஒரே பானம், அனைத்தும் ஒன்று. கிருஷ்ணானுபவத்தில் இருக்கிறவா சொல்லுவா, ஒன்னா இருந்து என்ன கண்டார். இப்போ இங்க அனைத்துமே 2, ஒன்று கூட கிடையாது. ஹே கிருஷ்ண ஹே சுந்தர ஏகதர ஜன்மனி கிருஷ்ண பாவே துவே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அபி துவே. சுந்தரபாகுஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் விசாரித்தார், ஹே சுந்தர, சுந்தரத்தோளுடையானே, ஏகதர ஜன்மனி கிருஷ்ண பாவே, கண்ணனா பிறந்தாய், பிறந்ததும் வளர்ந்ததும் வெவ்வேறு இடமா? பிறக்கறச்சே பெற்றோர் வேறே, வளரச்சே பெற்றோர் வேறையா? பிறந்ததுக்கு தகுந்து கல்யாணம் வேறே, பிறந்ததுக்கு தகுந்து கல்யாணம் வேறையா? எல்லாமே வேறேன்னு பார்த்தேன். பிறந்ததுக்கு தகுந்த சொல்லும் வேறே, வளர்ந்ததுக்கு தகுந்த சொல்லும் வேறேன்னு வச்சுனுட்டியே. அதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். ராமனிடத்துல எல்லாம் ஒன்று, சொல்லும் ஒன்று, தாரமும் ஒன்று இல்லையோ. ஏகதார விரதம் ராமனுடையது. ஆனா கண்ணனுக்கோ எல்லாமே 2. பிறந்தது மதுரை, வளர்ந்தது ஆய்க்குலம். பிறந்தது க்ஷத்ரியன், வளர்ந்தது வைசியன். பிறந்தது தகுந்து ருக்மிணி கல்யாணம், வளர்ந்ததுக்கு தகுந்து நப்பின்னை சத்யபாமை கல்யாணம். அதை மாத்தின்னு இருக்கார். பிறக்கச்சே பெற்றோரே வேற, வளர்றச்சே பெற்றோரே வேற. இதாரும் மாத்தது கிடையாது சொல்லு. அதனாலதான் ஒரு பிறவியிலே 2 பிறவியானார் இருவர்னு நாயனார் சாதிக்கிறார். ஒரு பிறவி ஆனா 2 பிறவி. திருமழிசை ஆழ்வாரும் இதே போலத்தான். 2 பேரை ஏன் சொல்றாருன்னா, ஆழ்வார் பார்கவராக பிறந்துட்டு ரிஷிகுமாரராக பிறந்து ஒரு பெரம்பருத்து ஜீவிக்கிற திருவாளன் பங்கைய செல்விங்கிறவா தான் வளர்த்தா. அதனால திருமழிசை ஆழ்வார் அவதரிக்கும் போது ரிஷிக்கு குமாரர், ஆனா வளர்ந்த போதுதான் பங்கைய செல்வி திருவாளன் வளர்த்தது. கண்ணனும் பிறக்கும் போது க்ஷத்திரியர்களுக்குள்ள ஒத்தரா வாசுதேவனாக பிறந்தான், ஆனா வளர்ந்த போதுதான் இடப்பிள்ளையாக வளர்ந்தான். இந்த 2மே ஏற்றந்தானே. அதனால பிறந்த போது ஒரு அனுபவம், வளர்ந்த போது அனுபவம். பராசர பட்டர், நஞ்சியர் போன்ற மகாச்சாரியர்கள்லாம் இந்த பாசுரத்தை பத்தி நிறைய ஆனந்தமா அனுபவிக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிளவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரான்னு இருக்கே. ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னா அடுத்தது மற்றொருத்தி மகனாய் ஒளித்து வளரான்னு இருக்கணும். தமிழ் சரியா நம்ம பிரயோகிக்கணும்னா ஒருத்தின்னு சொன்னா அடுத்தது திரும்ப ஒருத்தின்னு சொல்லக்கூடாது, மற்றொருத்தின்னு சொல்ல வேண்டும். ஆனா காரணமே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிட ஒருத்தி மகனாயின்னு இருக்கேன்னா அதுக்குதான் சமாதானம் சொன்னார். இந்த ஒருத்தி ஒருத்தி, அந்த ஒருத்தி ஒருத்தி, இந்த ஒருத்திக்கு சமமா அந்த ஒருத்தி ஆக மாட்டா, அந்த ஒருத்திக்கு சமமா இந்த ஒருத்தி ஆக மாட்டா. என பிறந்த இன்பத்தத்தனை இவள் தான் பெற்றாள், வளர்த்த இன்பத்தத்தனை அவள் தான் பெற்றாள். அப்ப ஒருத்தருக்கொத்தர் சேர்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, தனித்தனி ஏற்றம். ஆகையாலே ஒருத்தின மற்றொருத்தி சொல்ல வேண்டாம், ஒருத்திக்கு நிகரான இன்னொருத்தின்னு அர்த்தம். அதனாலதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தி மகனாக பிறந்தான், மகனாக பிறக்காதவன் மகனாக பிறந்தான். வியாக்கியாதா தெரிவித்தார், தௌ துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ன பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் அந்யா அபிஷாகசீதி. இது ஆச்சரியமான உபனிஷத் வாக்கியம். அது சொல்லுகிறது, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே. ஒரு மரம், மரத்துல நிறைய பழம் பழுத்திருக்கு, 2 பறவை உட்காண்டிருக்கு. துவா சுபர்ணா சயுஜா சகாயா. இதெல்லாம் சாந்தசம். சாந்தசம்னா வேதத்துக்குன்னு ஒரு பாஷை உண்டு, அது இந்த சம்ஸ்கிருத கட்டுக்குள்ள வராது. நாம பேசினுக்கிற சம்ஸ்கிருதம் புரியறதுக்குள்ளேயே போரும் இருக்கும். இதுக்கு மேல சாந்தசம் சம்ஸ்கிருதத்து அதுக்குன்னு ஒரு சம்ஸ்கிருதம். ஆங்கிலத்துல ஒரு பெரிய கவிஞர் எழுதி அவருக்குன்னு ஒரு ஆங்கிலம் வச்சுருக்கு இல்லையா, அதை ஓஹோன்னு கொண்டாடி எல்லாமே அவர் புஸ்தகங்கிறமோ இல்லையோ, அதை போல சம்ஸ்கிருதத்துல அதை போல அல்ல, அதை விட்டுடுங்க. அதனால ஏதோ புரியறதுக்காக சொன்னேன், அதை போலேன்னு ஒரு சொன்னார், நாளை காரணம் நினைச்சுட போறேன். அதனால அது ஏற்பட்டது எப்போதோ. இதுக்கு சாந்தசம் என்ன, இது எல்லாமே த்விவச்சன பிரயோகம். துவௌ சுபர்ணௌ சயுஜௌ சகாயௌன்னு இருக்கணும். எல்லாமே அவு வந்திருக்கணும், 2 வச்சனம். 2 பறவை, 2 சிறகுகளோட கூடிய 2 பறவை. துவௌ சுபர்ணௌ சயுஜௌ சகாயௌன்னு வேதம் சொல்லச்சே, துவா சுபர்ணா சுயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே. மரத்துல 2 பறவை இருக்கு. ஒரு பறவை மரம் பழுத்த பழத்தை தொடரதே இல்லை, இன்னொரு பறவை தான் மரம் பழுத்த பழத்தை சாப்பிட்றது. எந்த பறவை சாப்பிட்றதோ அது ஒளி மங்கிண்டே உடல் தளர்ந்துட்டே போறது. எந்த பறவை சாப்பிடவே இல்லையோ பளிச்சுன்னு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு.
இது என்ன சுவாமி பிரத்யக்ஷ விரோதமன்னா இருக்கு? நன்னா சாப்பிட்றவா தானே நன்னா இருக்க முடியும், சாப்பிடாத பட்னி கிடந்தா ஒளி இழந்துடுமேன்னா? இல்லை, இந்த சாப்பாடு வேறே. மரத்தில் இருக்கிற 2 பறவைகள், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். மரம்ங்கிறது தான் சரீரம். சரீரம் என்னும் மரத்தில் 2 பறவைகள் உண்டு. ஆத்மா உள்ள இருக்கிறார், அவருக்குள்ள பரமாத்மா இருக்கிறார். சரீரத்தை எடுத்துட்டு இருக்கிறதுனால பாப புண்ணிய ரூப கர்மங்கள். நம்ம சரீரம் எடுத்துன்னா ஏதானு செய்வோம், செயல்பாட்டினால பாவமும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். அதான் மரம் பழுத்த பழம். இந்த சரீரம்ங்கிற மரம் பழுத்த பழம் கர்மங்கள். அந்த கர்மத்தை ஜீவாத்மா தான் அனுபவிச்சாகணும். பரமாத்மாங்கிற பரவதை தொடவே தொடாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா. எனக்கு கர்மபலத்தில் ஆசையும் இல்லை, என்ன கர்மங்கள் தீண்டாதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப ஜீவாத்மா கர்மத்தை அனுபவிச்சு ஒளி குறைஞ்சுட்டே பிறந்துட்டே போகிறான். பரமாத்மா கர்மத்தையே தொடாமல் ஒளி விஞ்சிக்கொண்டே போகிறான். அதனாலதான் துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாத்தே தயோர் அந்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி. தயோஹோ அந்த 2த்துக்குள்ளே அந்யம் பிப்பலம் ஸ்வாத்வத்தி. அந்த பழத்தை ஒரு ஜீவாத்மா சாப்பிட்டு ஒளி குறைஞ்சிட்டே போறார். அனஷ்ணன் ஆனா தொடாதவனாய், அதை உண்ணாதவனாய், அந்யா அபிச்சாகசீதி பரமாத்மா ஒளி விஞ்சி கொண்டு போகிறார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப பெருமானுக்கு உணவுங்கிறதே கிடையாது. அவன் கண்டிப்பா கர்மபலத்தை அனுபவிக்கிறதிலே பிறப்பதே இல்லை. அதனாலதான் அஜாயமானஹா, பிறக்காதவன் சாஸ்திரம் சொல்லிடுச்சு. ஆனா ஆண்டாள் ரொம்ப தைரியமா ஒருத்தி மகனாய் பிறந்து, ஆனா சொல்லிட்டு இருக்கிறது வேதம் அனைத்துக்கும் வித்து. வேதம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் ஆண்டாள் சொல்வல்னுட்டு. வேதம் சொன்னது அஜாயமானஹா, ஆண்டாள் சொன்னது ஒருத்தி மகனாய் பிறந்து. அது எதுவும் ஒத்து வருமோன்னா அந்த வேதமே அடுத்த வரி என்ன சொல்லித்துன்னு பாருங்கோ. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, பல படிகளாக பிறக்கிறான். அங்கேயே முரண்பாடு, பிறக்கிறதே இல்லைன்னுது பிறக்கிறான்னு கொடுத்து. இப்படித்தான் வேதம் எப்பவும் பேசிகிட்டே இருக்கும் போல் இருக்கு. சொன்னதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான்னா சொன்னது 2த்துக்குமே வெவ்வேறு காரணம். அப்படிங்கிறத சேர்த்து பார்த்தா தானே புரியும். இப்போ ஒரு சுவாமி வந்திருந்தார், வந்து அமர்ந்தார், அமரலை அப்படின்னு சொன்னேன்னா அமர்ந்தார்னுட்டு உடனே அமரலைன்னு சொல்லுவோமா? அவர் எப்போ வந்து உட்கார போதும் ஒரு ஆசனம் போட்டு தான் உட்காருவார். ஆனால் இன்னைக்கு அந்த ஆசனம் இல்லாத உட்கார்ந்துட்டார். வந்து அமர்ந்தார், ஆசனத்தில் அமரவில்லைன்னு அர்த்தம். இந்த ஆசனத்தில்ங்கிறத நான் விட்டுட்டபடியால் அமரவில்லைன்னா, அமர்ந்தாருங்கிறதுக்கு அமரவில்லைங்கிறது முரண்பாடுன்னு நமக்கு தோணும். அதே போல இங்கே இப்போ பிறந்தார்னு சொல்லிட்டு பிறக்கலே, பிறக்காதவனுட்டு பிறந்தாருங்கிறது இல்லையோ. அர்த்தம் என்னன்னா, நாம் பிறக்கிறா போலே கர்மாதீனமாக பிறப்பவன் அல்லன், ஆனால் கிருபாதீனமாக பிறக்கிறார்னு அர்த்தம். அது அடமொழி சேர்த்துக்கணும். அது சேர்த்துனுட்டா ஏன் சொல்றதுன்னு புரியும். அஜாயமானஹா, கர்மத்தின் காரணமாக பகவான் பிறக்கவே மாட்டார். பகுதா விஜாயத்தே, அடியார்களை ரட்சிப்பதற்காக கருணையடியாக பலபடிகளாக பிறக்கிறான். அதனால்தான் ஆண்டாள் இப்போ சாஸ்திரம் அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு சொல்லித்து, ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஊரறிவிர் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, உண்ணாத எம்பெருமான் உண்ண பிறந்தான், பிறவாத எம்பெருமானே பிறந்தான். வியாக்கியானத்தில் சொன்னார், பிறந்துன்னா நன்கு பிறந்து. எத்தனை ஆண்டு? 125 சம்பத்சரங்கள். கண்ணன் பூலோகத்தில் இருந்தது 100ன்னு சில பேருடைய கூற்று, 125ன்னு சில பிரமாணங்களிலே காணப்படுகின்றன. ஏதோ 100லேருந்து 125க்குள்ளேன்னு வச்சுங்கோ. அத்தனை நாள் இருந்தாரோ இல்லையோ. எதை போல இருக்கலையா? கஜேந்திரத்துக்காக கூப்பிட்ட குரலுக்கு 1 நிமிஷம் வந்து ஓடிட்டு போயிடல, வந்தோங்கிறதுக்காக ஒரு நிசிம்ம பெருமானா ஒரே முகூர்த்த காலம், அதுக்குள்ள வந்துட்டு பிரகலாதனுக்கு அனுகிரகிச்சுட்டு போயிடலே. இதெல்லாம் சட்டுன்னு வந்துட்டு இன்னும் எப்போன்னு கேட்டுண்டே வச்ச அவதாரம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அந்த அவதாரங்களா இருந்தா தோன்றினான்னு சொல்லணுமா. 125 வருஷம் இருந்தாரோ இல்லையோ, பிறந்துன்னே சொல்லுங்கோன்றாள் ஆண்டாள். ஒருத்தி மகனாய் பிறந்தென்னால் பிறந்து பட்டபாடு அத்தனையும் பட்டபடியாலே சொன்னார். ஒருத்தி மகனாய் பிறந்து, இவா 2 பேரும் 4 பேர் சேர்ந்து தபஸ் பண்றார். பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்தார்கள், ஒரு பக்கம் தபஸை பாருங்கோ, இன்னொரு பக்கம் தபஸை பாருங்கோ. ராமனுக்கும் கண்ணனுக்கும் அப்பதான் அனுபவத்தில் வித்தியாசம் தெரியும். இவர் அஷ்டமியில பிறந்தார், அவர் நவமியில பிறந்தார். இவர் அரண்மனையில பிறந்தார், இவர் சிறைச்சாலையில கண்ணன் பிறந்தார், அவர் அரண்மனையில பிறந்தார். இவர் சந்திர வம்சத்தில் பிறந்தார், அவர் சூரிய வம்சத்தில் பிறந்தார். இவர் ராத்திரியில பிறந்தார், அவர் பகல்ல பிறந்தார். ஒண்ணுமே ஒத்து போகாது. இது எல்லாமே வெவ்வேறு. ஆனாலும் பல விதத்தில் ஒத்து போகும். ராமன் எதை அனுஷ்டித்தானோ கண்ணன் அதை உபதேசித்தான். அந்த 2 விதத்துல மட்டும் ஒத்து போடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒருத்தி மகனாய் பிறத்தல் 2 இடத்துலையும் நடந்து சொல்லி, ராமன் அவதரித்ததையும் பாருங்கோ, கண்ணன் அவதரித்தையும் பாருங்கோ. 4 பேர் சேர்ந்து தபஸ் பண்றா. வசுதேவர், தேவகி, நந்தகோபாலன், யசோதை 4 தபஸ் பண்ணி ஒரு புத்திர ரத்னம் கோபால ரத்னத்தை பெற்றார்கள். ஒரு தசரதன் தபஸ் பண்ணி 4 ரத்னங்களை பெற்றான். எது வசதி?
அதுவா இதுவா? இப்போ ஒருத்தரை தபஸ் பண்ணி 4 ரத்னம் கிடைச்சா வசத்தியா, இல்ல 4 பேர் தேடி பிடிச்சு ஒரு ரத்னத்தை கிடைச்சா வசத்தியா? இதுதான் வசதி. அதனாலதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிலவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மகன் ஆண்டாள் பாடியிருக்காளே. புத்திரன்னா 6, தாப்பனார் சொல்படி கேட்கிறவர் பிள்ளை, கயாயாம் பிண்ட பிரதானம். இது சாஸ்திரம் நமக்கு 3 கடமை சொல்லியிருக்கு. நம்ம புத்திரன் மகன்னு கூப்பிடப்படணும்னால் ஜீவதோ வாக்கிய கரணாது பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்ட பிரதானஞ்சே இந்த 3 செய். புன்னாம்னோ நரகாது திராயத்தேதி புத்திரா, புத்துங்கிற நரகத்திலேருந்து காப்பாத்துறவன் தான் புத்திரன். போருமா? அந்த பிள்ளையை பெற்றுட்டு 25 வருஷத்துக்கு மார்பலையும் தோல்லையும் போட்டு வளர்த்துடுவா. அண்ணா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் படிக்கும் கிடைக்கும். ஆனால் என்னமோ இது இந்த நாள்லாம் இப்போ படிக்கிறதுக்குள்ளே 4 வருஷத்துக்குள்ள அந்த படிப்பே பிரயோஜனம் இல்லைங்கிறான். நேற்றுக்கு வந்த வேலைக்குள்ளே இன்னைக்கு வேலையே இல்லைங்கிறான். அது 25 வயசுக்கு அந்த வேலை கிடைக்காது, ஏதோ சமப்பட்டா நம்ம முன்னாடி வந்து நின்று கேட்கும், நம்மளை விட அவசரமா இருக்கும் வந்து